நம்ம பயப்படுவோம் அந்த காலம். இப்போ சுவிசேஷம் கொஞ்சம் எரிந்து பிரகாசிக்கிறபடினால இப்போ சிவகாசி பட்டாசுகளை நம்ம பயப்படுறதில்லை. ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதை செய்தேன், நிர்மாணமாக தான் நின்று அதை போட்டேன். 7 நாள் தாண்டி விட்டது. பஞ்சம் மிகவும் கொடியதாக மாறிவிட்டது. இருந்த சமாதானமும் கடந்து போய்விட்டது. எப்படியும் வாழலாம் என்று இருந்த எண்ணம் கூட அந்த விக்கிரம் எடுத்து போட்டது. அந்த நேரம் பார்த்து இரும்பு விலைக்கு நிறைய பேர் கேட்டு வராங்க. இருக்கிறதும் போச்சு. ஒரு பாவத்தை செய்ய போய் இருக்கிறதும் போச்சு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆற்று வெள்ளம் வந்து கிணத்து வெள்ளத்தை கொண்டு போன மாதிரி. கிணத்து வெள்ளம் எப்போவுமே எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும். ஆற்று வெள்ளத்தை கொண்டு விட்டால் கிணத்து வெள்ளம் கெட்டு போயிடும், வாரி கொண்டு போச்சு. இருந்த ஆசீர்வாதத்தையும் அது சுருட்டிக்கிட்டு போச்சு. விக்கிரகத்தை நம்பினா நடு ரோடு தான், முக்கு ரோடுன்னு சொல்லுவாங்க. முப்பெரும் வழியில் நிற்கும்படி கர்த்தரை கொண்டு விடுவார். அதுவும் கொண்டு விடும், கர்த்தரும் செய்வார். 2 பட்டையும் ஒருமித்து தைக்கும். ஒரு சம்ம கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு இதை செய்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் அஞ்ஞானி. ஹல்லேலூயா. விக்கிரங்களுக்கு நான் பலியிட்டிருக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக பலியிடல, மறைமுகமாக பலியிட்டிருக்கிறேன். அதற்கு பிறகு பற்பல ஆண்டுகள் நான் இயேசு கிறிஸ்துவோடு தான் இருந்திருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவை நான் தேடினாலும் ஆராதித்தாலும் அது யாருக்கு போய் சேரும்? பேய்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னா அதனுடைய மனம் திருந்துதலும் அதனுடைய பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளவில்லை. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாத எந்த பாவம் நம்மகிட்ட ஒட்டிக்கிட்டு இருந்தாச்சுன்னா அதற்கு பிறகு இங்கே எத்தனை பாட்டு பாடினாலும் சரி, எத்தனை நடனம் ஆடினாலும் சரி, எவ்வளோ வேதம் வாசித்தாலும் சரி, அந்த ஆதி பாவத்திலிருந்து விடுதலை பெறாவிட்டால் நீங்கள் ஆராதிக்கிற பாடல் வரைக்கும் பேய்களுக்கு தான் போய் சேரும். உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ட்ரூ விட்னஸ். 23 வருடங்கள் தாண்டி விட்டது இந்த சம்பவத்துக்கு பிறகு. அது 1988 நடந்த சம்பவம். கிட்டத்தட்ட சென்னையில் போய் நல்லா சம்பாதிச்சு லாஸ்ட்டில் ஒன்றும் இல்லாய் திரும்ப வந்து ஊழியக்காரனாக இதே இடத்துல நிற்கிறேன். இப்போ வெறுங்கை தான், வெறுங்கை தான். ஒரு பேண்ட்டு, ஒரு சட்டை, ஒரு சாரி எனக்கு இல்லை, அவளுக்கு. ஆனால் தேவனை மணிக்கணக்கில் துதிப்பேன். இரவும் பகலும் பாடி துதிப்போம், ஆராதிப்போம், எல்லாம் செய்வோம். கர்த்தருக்குள்ளே இப்போ நல்லா பிரகாசிச்சாச்சு. இப்போ இந்த வேதவசனம் எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு நள்ளிரவு ஒரு 11:30 மணி டைம் வரும்போது ஆற்றுல போய் குளிச்சுட்டு வான்னு சொன்னார். ஆற்றுல போய் குளிச்சு, இப்போ சொல்கிறது ஆண்டவர். அப்போது பேய்க்காடுகள் உண்டு 6. நம்ம தெரியாத இடத்துல போய் குளிச்சுட்டு வரணும்னு நினச்சி அன்றைக்கி எந்த இடத்துல நம்ம தெரியாதுன்னு நினைத்த இடத்துல பொடியை போட்டனோ அதே இடத்துக்கு நான் போகிறேன். ஆனால் அதெல்லாம் சுத்தமாக மறந்து விட்டேன். இப்படி ஒரு சம்பவம் இருப்பது நமக்கு தெரியாது. நிறைய பேருக்கு அப்படி தான். குறி கட்டதும் தெரியாது, பாவம் செய்ததும் தெரியாது, படுத்ததும் தெரியாது, இழந்ததும் தெரியாது, எல்லாம் மறந்துடுவோம். மறக்கக்கூடாததெல்லாம். அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்க. நான் அந்த நதியில் இறங்கி குளிக்கிறேன். பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல தண்ணீர் வேகமாய் புறப்பட்டு வந்து இடுப்பில் கட்டியிருந்த துண்டை தூக்கிட்டு போயிடுச்சு. அதோடு என்ன வந்தது? நடுக்கம் வந்தது. ஒரு 100க்கு மேலே ஜுரம் வந்தால் ஒரு மனிதனுடைய உடம்பு எப்படி நடுங்குமோ அப்படியே நடுங்குகிறது. பற்கள் டைப்படிக்கிறது. அப்படியே மயங்கி விழுந்துருவோம் போல ஒரு தோன்றுதல். கால்கள் நிற்கிற இடத்துல மணல்கள் புதைந்து போய் கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் பேச்சுப்பாறை டேம் தண்ணி அதிகமாக திறந்து விட்டுருக்கலாம், இல்லை அணை உடைக்கப்பட்டிருக்கலாம். அவைதான் தண்ணி வேகமாக வந்து கொண்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் தண்ணியினுடைய அளவு அதிகமாகவும் இல்லை. ஆனால் தண்ணியினுடைய சப்தம் அதிகமாக இருந்தது. அப்படியே வந்து நிற்கிது ஒரு பேய், சிவப்பு பட்டு உடுத்து. ஏனென்றால் நான் ஆண்டவரேன்னு அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன். வந்து நிற்குமா ஒரு சிவப்பு பட்டு.
அதுக்கு ஒரு கை ரெண்டு கை இல்லை, அப்படி வந்து நிற்குது. இப்போதான் புரிந்து விட்டது எனக்கு. அன்றைக்கு நான் ஆற்றுல போட்ட அந்த பொடி ஒரு சுழி என்று சொல்லுவாங்க, அதில் கடந்து சுத்துது என் பார்வைக்கு. கர்த்தர் நினைவுபடுத்துகிறார், இதே அன்றைக்கு பாவம் செய்தாய், இன்றைக்கு ஜலப்பிரளயத்தால் அடித்து கொண்டு போகிற அளவிற்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாய், ஆனாலும் அதனுடைய பாவமன்னிப்பை நீ வரைக்கும் பெற்றுக் கொள்ளவில்லை. இன்றைக்கு உனக்கு பாவம் மன்னிப்பு. உற்சாகமா கையை தட்டுங்க. அந்நேரமே சொஸ்தாம். மறுபடியும் அதே சாத்தானை அழிச்சுக்கிட்டு அங்கே அதிக நேரம் குளித்து விட்டு பார்த்தா எந்த தண்ணி பெருக்கவும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. அப்போ வந்தது யாரு? பெருவெள்ளத்தின் இறைச்சலாய் வந்தது யாரு? நம்முடைய தேவன். இப்போ இந்நாள் வரைக்கும் ஒரு முறை பாவம் செய்துவிட்டு அதனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் எத்தனை முறை, எத்தனை சபைகள், எத்தனை ஆலயங்களுக்கு சென்றாலும் உங்களுடைய ஜபங்கள் பேய்கள் கேட்குமே தவிர என் தேவன் கேட்பதில்லை. உற்சாகமா கையை தட்டுங்க. பாவ மன்னிப்பு, கிறிஸ்து என்றால் பாவ மன்னிப்பு. பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால் ஒழிய பாவ மன்னிப்பு கிடைக்காது. அதை பெற்றுக் கொண்டீர்களா? இல்லை. சரீரத்தில் ஒட்டிய அழுக்கை போல அது ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். அவனுடைய எத்தனை முறை நீங்கள் ஜெபம் பண்ணாலும் உங்கள் வீடுகளில் ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம் வராமல் இருப்பதற்கு காரணமே இதுதான். அன்றைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தார். மறந்து போன பாவத்தினுடைய வீரியத்தை கற்றுக் கொடுத்தார். அப்போ எந்த சாத்தானுக்கு அவன் ஆராதனை செய்து அந்த பொடியை கொடுத்தான், மண்டை ஓட்டும் மையும் ஒரு பொடியும். இங்கே பூசைக்காது மிஷினில் பொட்டு வைக்க சொன்னால் அந்த மையை வச்சு மிஷினே போயிடுச்சு. சாத்தானை தேடினால் சாத்தானும் உண்டு, அழிவு உண்டு. சாத்தானால் வரும் அழிவு உண்டு, சாத்தானை தேடினால் கர்த்தரால் வரும் பேரழிவுகளும் உண்டு. இப்போ ரெண்டு பட்டயம் நம்மை குத்தி கிழிக்கும். உற்சாகமா கையை தட்டலாம். ஆகவே பாவத்தினுடைய பரிகாரங்களை செலுத்தி பாவமன்னிப்பை பெற்றாலுடைய உதட்டளவில் அல்ல. எல்லோரும் சொல்லுவாங்க உதட்டளவு. ஏசாயா 29:13 என்ன சொல்லுகிறது? ஒரு முறை வாசிப்போம். ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய இருதயமா எனக்கு தூரமாய் விலகி போயிருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. பயப்படுறேன்னு சொல்லுவோம், ஆனால் உண்மையே இல்லை. மனுஷனால் போதிக்கப்பட்ட ஒரு கற்பனை. உங்களுடைய பயம் டூப்ளிகேட். உண்மையிலே தேவனை கண்டு ஒருவன் பயப்படுவானால் வசனத்துக்கு நட்டுங்குவான். வசனத்துக்கு நட்டுங்கிறவன் பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவான். ஒரு சும்மா கையை தட்டலாம். அல்லேலூயா. பாவ மன்னிப்பு அது நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள உங்கள் வாய் தட்டுக்கிறது, உங்கள் இருதயம் தட்டுக்கிறது. நான் பகிரங்கமாக பேய்க்கு பலியிட்டிருக்கிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் யாராவது வந்து சொல்ல தயாரா? ஏன்னா இந்த இடத்துல மந்திரவாதிகள் இல்லையா? மந்திரவாதத்துக்கு போனவங்க இங்கே இல்லையா? குறி கேட்க போனவங்க இங்கே இல்லையா? இருக்கிறாங்களே. வந்து சொல்லுங்க. சொல்லி பாவம் மன்னிப்பை தாங்கன்னு கேளுங்க, அப்போ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா பிரமாணத்தின்படி லேவியராமம் 19:22 படி தான். ஒருவன் பாவம் செய்தவனானால் பாவ நிவாரண பலி செலுத்தினால் ஒழிய உன் பாவம் மன்னிக்கப்படாது. கிழிக்கப்பட வேண்டிய வசனம் அல்ல, என்றென்றைக்கும் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு வசனம். பலி செலுத்தினால்தான் பாவ மன்னிப்பு. தினம் 1000 பொய்யை பேசுகிறோம், அந்த வாயை வச்சு எப்படி பாவ மன்னிப்பை கேட்குறோம்? ஒரு நாக்கெல்லாம் இழுத்து வச்சு அறுக்கத்தானே செய்யணும். அதான முறை. கேட்டால் இயேசு மன்னிப்பார். இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் உங்கள்கிட்ட இருக்கு. என்ன பாவம் செய்தாலும் இயேசு மன்னிப்பார், என்ன தவறு செய்தாலும் இயேசு மன்னிப்பார். இந்த ஒன்று தான் ஒட்டுமொத்த ஊழியக்காரர்களையும் மொத்தமாக கட்டி பெரிய உரலில் வச்சு என்ன செய்யணும்? 2 காளையை போட்டு செக்கில் போட்டு என்ன செய்யணும்? தேங்காயை அரைக்கணும்.
தோடோட போட்டு அடிக்கணும், கொஞ்சம் கடுமையாக இருக்கும். இப்படிதானே சொல்லி கொடுத்தாங்க. பைபிளில் இலவசமான பாவ மன்னிப்பு எங்கே இருக்கு? யூதாசுக்கு இல்ல, தாவீதுக்கு இல்ல, யாக்கோபுக்கு இல்ல, ஆபிரகாமுக்கு இல்ல, சாவுலுக்கும் இல்ல. அப்புறம் எப்படி நமக்கு? ஒருத்தம் பெற்றுக்கொண்டான், கூரை வழியாக இறங்கினான், அவன் விசுவாசத்தை கண்டு பிரமித்தார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அப்போ எழுப்பி நடந்தான். அவன் பாவ மன்னிப்பு ஜெபமே பண்ணல, மன்னிப்பை கொடுத்தார், எழுப்பி நடந்தான். அர்த்தம் என்ன? அநேக வியாதிகள் இன்றைக்கு தீராமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய பாவத்தினால் வருகிற வியாதிகள், பாவத்தினால் வருகிற பிரச்சனைகள். அது களையப்படவில்லை என்றால் சத்தா கூட மன்னிக்க மாட்டார். சத்தா நீ இன்னொரு பேயா மாறிடுவ. இதுதான் சப்ஜெக்ட். ஆகவே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியக்காரனாக வந்த பிறகு நான் பேயும் ஓட்டுறேன், பிசாசம் ஓட்டுறேன், கடைசி என்னையே கொண்டாங்க விட்டாரு. ஏன் விட்டாரு? விளையாட்டா செய்த பாவம், பஞ்சத்தை நிமித்தம், வறுமை நிமித்தம், தரித்திரத நிமித்தம். அவன் சொன்னதுனாக்கு மனசுக்கு ஆறுதலாக இருந்தது, அப்படியே இழுத்துட்டு போயிட்டுது ஆற்றுக்கு. ஒரு நிர்வாணமாய் ஜீவோலி ஜபகோபுரத்துக்கே வர வேண்டிய நிலைமை வந்து விட்டது. ஆகவே பாவம் ஒரு மனிதனை நிர்வாணமாக மாற்றும். பாவம் நிர்வாணம் என்று சொன்னால் உன் ஆஸ்தியை பிடுங்குவார், உன்னுடைய சமாதானம் என்ற அஸ்திவாரத்தை பிடுங்கி எறிவார், பிள்ளைகளுக்கு வியாதிகளை வைப்பார், தீராத வலிகளையும் வைப்பார், தீராத துக்கத்தையும் வைப்பார். 5 நிமிஷ பாவம், வாழ்நாள் முழுவதும் துக்கம், வாழ்நாள் முழுவதும் சாகணுமா? பாவ மன்னிப்பை பற்றி திருந்தணுமா? யோசித்து பாருங்கள். உற்சாகமா கையை தட்டலாம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். பரலோகத்தில் ஓரிடம் பெற வேண்டும். இப்போ கூட பாடுறோம் பாருங்க, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை சந்தோஷமாக பாடுவோம். ஆனால் அதை உணர்றீங்களா? அந்த நேரத்தில் உணர்றீங்களா? இந்த பாவம் நம்மகிட்ட இருக்குது, இதை இனி கலட்டி போடணும், பின் வாசல் வழியாக வந்து பாஸ்டர்கிட்ட போய் விசாரிப்போம், இன்னும் யாராவது யோசிக்கிறீங்களா? நேர் வாசல் வர வேண்டாம், பாவ மன்னிப்பெல்லாம் பின் வாசல் வழியாக வந்து முன் வாசல் வந்து சொல்லிட்டு போனால் போதும். யாரும் சொல்கிறதில்ல. ஏன்னா பயம் இல்லை உங்களுக்கு. தீராத வியாதிகள் படுக்கையில் போட்டு கொல்லும். வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தின்படியாக. ஆக எல்லா காலகட்டத்திலும் எல்லா நேரங்களையும் என்ன உதடு திறந்து பேசுகிற வார்த்தை இதுதான். வெளிப்பாடு. பழைய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாடு இல்லை, வெளிப்பாடு. பாவம் செய்தவனானால் உன்னை கட்டில் கிடையாக்கி உன்னையும் கொல்லுவேன், உன்னோடு சயனித்தவர்களையும் கொல்லுவேன், உன் பிள்ளைகளையும் கொல்லுவேன். இதுதான் சூப்பர் ஜட்ஜ்மெண்ட். ஆகவே பாவத்தை உணருங்க. பாவத்தை உணர்ந்து அதை விட்டு விலகும்போது தான் தேவ ஆசீர்வாதம் கடந்து வரும். இல்லை என்றால் 25 வருஷமா 30 வருஷமா 50 வருஷமா சபைக்குள்ளே இருந்திருந்தாலும் நீ ஆராதிக்கிற ஆராதனை நீ அன்று தேடின விக்கிரகத்தை போய் சேரும், இயேசுவுக்கல்ல. நீ விக்கிரகத்தை தேடினபடியினால் நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் அது விக்கிரகத்துக்கே சொந்தம், கர்த்தருக்கல்ல. நீ கர்த்தருக்கு திரும்பு, பாவத்தை விட்டு திரும்பு, மனம் திரும்பி வா, அப்புறம் எழுப்பி விடுவாரு, பாவ மன்னிப்பை பெற்று வா. அதுக்கு பிறகு உதடு திறந்து நீ என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பார்.
இல்லை என்றால் என்ன கேட்டாலும் ஒன்றும் உனக்கு கிடைக்காது. இருக்கிறதையும் பிடுங்கி எறிஞ்சிருவார். ஒரு சம கையை தட்டலாம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அத்தனையா தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டி. ஒரு நாள் நான் விவசாய நிலத்தில் நிற்கிறேன். ஒரு பாஸ்டர் அவர் தேடி வருகிறார். ஃபோன் உங்களை சந்திக்க வேண்டும் என்று ஃபோனில் பேசியிருந்தார். ஆனால் யார் என்னன்னு கேட்கல. டப்புன்னு ஆண்டவர் சொன்னார், வர சொல்லுனார். வந்தாங்க. நான் விவசாய நிலத்தில் அங்கேயே தேடி வந்து, பாஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். அப்போ சந்தேகம் வந்தது. என்ன எப்படி ஒரு பாஸ்டர்னு தெரியும், இதுக்கு முன்னே பார்த்ததே கிடையாது. டிவியில் பார்க்கலாம், ஆனால் டிவியில் பார்க்கக்கூடிய ஊழியக்காரன் அல்ல. அது சில சபை பாஸ்டர்கள் டிவி பார்க்க மாட்டாங்க. டிவி பார்த்தா பாவம், டிவி பார்த்தா பாவம், அதான் அவளுக்கு மெயின் பாவம். ஆனால் எல்லா பாவத்தையும் செய்து